வரவேற்கிறேன். ஆண்டவர் இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தையை நம்ம தியானிக்க போகிறோம். மோசேனுடைய வனாந்தர வாழ்வு என்பதை பற்றி நம்ம பார்த்து வருகிறோம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 26, 27 இனி வரும் பலன்கள் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியமென்று எண்ணினான். விசுவாசத்தினாலே அவன் அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாயிருந்து ராஜாவின் கோபத்திற்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான். விசுவாசத்தினாலே முதற் பேரானவைகளை சங்கரிக்கிறவன் இஸ்ரவேலரை தொடாதபடிக்கு அந்த பஸ்காவையும் இரத்தம் பூசுதலாகிய நேமத்தையும் ஆசரித்தான். இந்த மோசே தேவனுடைய விடுதலை திட்டத்தில், நல்லா கவனிங்க, இது ரொம்ப முக்கியமான ஒரு பாடம். தேவனுடைய விடுதலை திட்டத்தில் தன்னை முதலாவது இணைத்து கொள்ளுகிறான். ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்துகிறார். அந்த முச்செடியிலே ஆண்டவர் வெளிப்படுத்தி தம்மை வெளிப்படுத்தின பிறகு அவன் மிகுந்த தயக்கத்தோடு நான் தகுதியற்றவன் என்று சொல்லி அறிக்கையிட்டு தேவனுடைய தெரிந்தெடுப்புதலுக்கு அவன் இணங்குகிறான். அதற்கு பேர் கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதல்னா என்ன? இணங்குதல். கீழ்ப்படிதல்னா என்ன? இணங்குதல். நீங்கள் நீதிமொழிகளில் 2ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனம், கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவா. அதற்கு பேர் கீழ்ப்படிதல். தேவனை அறிகிற அறிவை பெற்றுக்கொள்வது. அதை பெற்ற உடனே தேவனோடு இணங்குதல், அதுதான் கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதல் என்றால் என்ன? அந்த கீழ்ப்படிதல் உடன்படுதல் என்ற வார்த்தை அங்கே பயன்படுத்தப்படுகிறது. உடன்படுதல். கர்த்தர் தம்முடைய திருவுள சித்தத்தை வெளிப்படுத்துகிறார். என்ன வெளிப்படுத்துகிறார்? உன்னை நான் எகிப்திற்கு அனுப்புவேன், வா. எதற்கு அனுப்புகிறார்? இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்க. எதிலிருந்து விடுவிக்க? எகிப்திலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து, அடிமைத்தன நுகத்திலிருந்து விடுவிக்க போகிறேன். என் ஜனத்தின் கூக்குரலை கேட்டு நான் அவர்களை விடுவிக்க போகிறேன். இந்த மகத்துவமான பணிக்கு உனக்கு என்னை வெளிப்படுத்துகிறேன் என்று ஆண்டவர் வெளிப்படுத்தின உடனே அவன் இணங்குகிறான். முதல் படி கீழ்ப்படிதல். அதற்கு அடுத்தபடி அடிபணிதல். கீழ்ப்படிதலுக்கும் அடிபணிதலுக்கும் பெரிய வேறுபாடு இருக்கு. கீழ்ப்படிதல்னா ஒபேயிங். அடிபணிதல்னா என்ன? சப்மிஷன். சப்ஜெக்ஷன், சப்மிஷன். சப்ஜெக்ஷன்னா என்ன? முழுவதுமாக அந்த காரியத்திற்கு தன்னை அடக்கி விடுதல். இதில் பார்த்திங்கன்னா கீழ்ப்படிதலில் சிநேகம் உண்டாகுது, நேசம், பிரியம், ஒரு ஈர்ப்பு இருக்குது. அடிபணிதலில் என்ன இருக்குது அப்படின்னா அப்படியே இணங்கி விடுதல், அதாவது இரண்டரை கலத்தல். இங்கே பாருங்கள், ஒரு வாகனத்தில் வல்லமை இருக்கிறது. வாகனத்தை அது பயன்படும். அந்த வாகனத்தை இயக்குறதுக்கு ஒரு டிரைவர் வேணும். டிரைவர் அந்த வாகனத்தில் ஏறி உட்கார்ந்தாச்சுன்னா, ஆன் பண்ணியாச்சுன்னா, அந்த வண்டியும் வாகனமும் டிரைவரும் இணைஞ்சாச்சு. இணைஞ்ச உடனே வாகனம் டிரைவர் நினைக்கிற திசையில் அது போயிட்டே இருக்கும். டிரைவர் என்ன நினைக்கிறாரோ அதை இயக்குவார். ஒரு என்ஜின் இருக்கிற பிரயாணங்கள் இருக்குது, 2 என்ஜின் இருக்கிற வாகனங்களும் இருக்கிறது. ஒரு என்ஜின் உள்ளது பஸ்ஸு, நம்ம 2 வீலரு, காரு, லாரி, இதெல்லாம் ஒரு என்ஜின் உள்ளது. டபுள் என்ஜின் உள்ளது ஏரோப்ளேன் இருக்குது. அதே மாதிரி ட்ரெயினும் இருக்குது. இந்த ட்ரெயினுக்கு ஒரு சிறப்பு இருக்குது. நல்லா கவனிங்க, ட்ரெயினுக்கு ஒரு சிறப்பு. ஆகாய விமானத்தில் பிடிப்பு கிடையாது, அது ஆகாயத்தில் பறக்குது. ஒரு என்ஜின் ஆஃப் ஆச்சுன்னா அடுத்த என்ஜின் உயிர் பெறும், அவ்வளோதான். அது அசாதாரணமான சூழ்நிலையில் அந்த என்ஜின் பயன்படும். மற்ற நேரங்களில் அந்த என்ஜின் ஆஃபாக தான் இருக்கும். ஆனால் ட்ரெயினில் அப்படி கிடையாது. முன்ன ஒரு என்ஜின், பின்ன ஒரு என்ஜின் இருக்கும்.
முன்ன ஒரு என்ஜின் பின்ன ஒரு என்ஜின், 2 என்ஜின் இருக்கும். டிரைவர் ஒரு ஆள் தான் இருப்பார். அதாவது டபுள் என்ஜின் வித் ஒன் டைரக்ஷன். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அதுதான் அடிபணிதல். டபுள் என்ஜின் வித் ஒன் டைரக்ஷன். இப்போ மோசேக்குன்னு ஒரு திட்டம் கிடையாது. இப்போ கர்த்தருடைய திட்டத்தை முழுவதுமாக அவன் ஏற்றுக்கொண்டு அடிபணிந்த உடனே கர்த்தர் அவனை செயல்படுத்துகிறார். அப்போ அடிபணிதல் தேவன் உங்கள் மூலமாக அற்புதங்களை அடையாளங்களை இந்த பூமியில் ஒரு விடுதலையை கொண்டு வரணும், ஒரு வல்லமையான பயன்படுத்தப்படுகிற கருவியாக மாறணும்னா அடிபணிந்தால் தான் நடக்கும். கீழ்ப்படிதலில் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு தேவையானதை ஆண்டவர் கொடுப்பார். அதாவது நம்ம எந்த டைரக்ஷனில் போகணுமோ, நம்ம ஆண்டவரை அவர் நம்ம விருப்பத்துக்கு நம்ம நடத்திட்டு கூட்டிகிட்டு போயிட்டே இருப்போம். அது கீழ்ப்படிதல்லே நிற்க முடியாது. நம்ம அடுத்த படியாகிய அடிபணிதல். கீழ்ப்படிதல்னால் ஒரு சிநேகம், ஒருவரோட ஒருவர் சிநேகமாக இருக்குது. அடிபணிதல்னால் என்ன தெரியுமா? அடிபணிதல்னால் இல்லற வாழ்க்கையில் கணவன் மனைவி ஈடுபடுவது போல. அது திருமண உறவு, அது உடன்படிக்கை. கீழ்ப்படிதல்னா அது ஒரு ஒப்பந்தம். அடிபணிதல்னா என்ன? அது உடன்படிக்கை. அங்கே 2 என்ஜின் இருக்கும், ஆனால் ஒரே டைரக்ஷனில் போகணும். இன்னைக்கு இல்லற வாழ்க்கையில் டபுள் என்ஜின் டபுள் டைரக்ஷனில் போயிட்டுருக்கும். ஆனால் ஆண்டவர் படைத்த நோக்கம் என்ன தெரியுமா? டபுள் என்ஜின் சிங்கிள் டைரக்ஷன். இந்த காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் புரிஞ்சுக்கிறணும். தேவ சித்தமல்லாத சுய சித்தத்தோடு நம்ம வாழ்ந்தோன்னா கீழ்ப்படிஞ்சிருக்கோம், அடிபணியலை. இப்போ அடிபணிவதற்கு தேவனோட உறவாடினால் மட்டுமே அது கிடைக்கும். தேவனோடு நடத்தல். அதில் தான் நாம் இந்த வனாந்தர அனுபவத்துக்குள்ளே கர்த்தர் நம்மை நடத்துகிறார். எல்லா தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் வனாந்தர வாழ்க்கையில் ஆண்டவர் நம்மை நடத்துவார். ஒரு பாடு, ஒரு கஷ்டம், ஒரு நெருக்கடி, ஒரு சவால் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போதெல்லாம் நீங்களும் நானும் இந்த வனாந்தர வாழ்வுக்கு நம்மை நடத்துகிறார் என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். எந்த ஒரு தேவ மனிதனுடைய வாழ்க்கையில், மனுஷனுடைய வாழ்க்கையில் இந்த வனாந்தர அனுபவம் இல்லாத வாழ்வு இருக்காது. இந்த வனாந்தர அனுபவம் என்ன தெரியுமா? டபுள் என்ஜின் வித் ஒன் டைரக்ஷன். இப்போ ட்ரெயின் திருநெல்வேலி டு சென்னை போகுதுன்னு வைங்க. முன்னால் இருக்கிற என்ஜின் சென்னையை நோக்கி போயிட்டே இருக்கும். பின்னால் இருக்கிற என்ஜின் சும்மா இருக்காது. அந்த என்ஜினும் இயங்கும், பின்னால் இருந்து தள்ளிக்கிட்டே போகும். அந்த 2வது என்ஜினுக்கு டைரக்ஷன் கிடையாது, செயல்தான் படுமே தவிர அது முன்னே இருக்கிற என்ஜின் எந்த திசையை நோக்கி போகிறதோ அந்த திசையை நோக்கி இந்த 2வது என்ஜினும் இயங்கும். இப்போ உங்கள் வாழ்க்கையில் புரியுதா? உங்களுக்கு கீழ்ப்படிதல்னா என்ன, இணங்குதல், அடிபணிதல்னா என்னன்னு தெரியுதா? அடிபணிதல் என்பது அடங்கி இருத்தல், செயல்படும் போது அடங்கி இருக்கிறது. ஸோ இந்த அடிபணிதலை எது கொடுக்கிறது அப்படின்னா வனாந்தர வாழ்வு, தேவனை அறிகிற அறிவு, தேவனோடு அந்த உறவாடுகிற உறவு வரும்போது அப்போ தேவனுடைய சித்தத்திற்கு நம்ம விட்டு கொடுத்துட்றோம். நமக்கு ஒரு டைரக்ஷன் கிடையாது இந்த உலகத்தில். இதை மோசே கற்றுக்கொண்டான். நீங்கள் பார்த்தீங்கன்னா மோசேயினுடைய வாழ்க்கையில் இந்த இலக்கணத்தை, இந்த சத்தியத்தை அவன் கற்றுக்கொண்டான். எப்படி? எபிரேயரில் 5ஆம் அதிகாரத்தில் 3ஆம் அதிகாரத்தில் அந்த எபிரேய ஆக்கியோன்னு சொல்லுவான். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாயிருந்தான். அந்த உண்மையுள்ளவனாயிருந்தான்னா என்ன அர்த்தம்? அவன் ஆண்டவருக்கு முழுவதுமாக கீழ்ப்படிந்தான். கீழ்ப்படியும்படி கர்த்தர் அவனை வனாந்தரத்திலே உருவாக்கினார். 1-2 வருஷம் இல்லை, 40 வருடம் வனாந்தரத்தில் போட்டு அவனுடைய எல்லா ஸ்வாபங்களையும் தோல் உரித்து அவனுக்கு ஒரு மறுரூப வாழ்வை கொடுத்து அதற்கு பிறகு அவனுடைய கையில் கோலை கொடுத்தார். கோல் என்பது தேவனுடைய அதிகாரம். தேவனுடைய அதிகாரம். எப்படி ஒரு வாகனத்திற்கு அதை செலுத்துவதற்கான ஒரு ஸ்டீரிங்,
அந்த திசையை நோக்கி செலுத்துவதற்கான சுக்கான் இருக்கிறதோ, ஒரு பெரிய கப்பலை ஒரு சிறிய சுக்கான் நடத்துகிறது போல சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் அந்த சுக்கானை நம்ம கையில் கொடுக்குறார். அவருடைய சித்தத்தின் சுக்கானை நம்ம கையில் கொடுக்குறார். இப்போ நமக்கு டைரக்ஷன் கிடையாது, நமக்கு விருப்பம் கிடையாது. நாம் இப்போ என்ன செய்கிறோம் அப்படின்னா, தேவனுடைய சித்தத்திற்கு இணங்கி தேவனுடைய திசையில் தேவனுடைய பயணத்தை நம்ம தொடங்குகிறோம். பாருங்க, நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இப்படி சொல்லுது. 6 வாசிங்க. கர்த்தர் ஞானம் தருகிறார், அவர் வாய் நின்று அறிவும் புத்தியும் வரும். அவர் நீதிமான்களுக்கென்று மெய் ஞானத்தை வைத்திருக்கிறார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார். அவர் நியாயத்தின் நெறிகளை தற்காத்து தம்முடைய பரிசுத்தவான்களின் பாதையை காப்பாற்றுகிறார். இப்போ மோசைக்குன்னு ஒரு பாதை கிடையாது, தேவனுடைய பாதை தான் என் பாதை, தேவனுடைய சித்தம் தான் என்னுடைய சித்தம், தேவனுடைய வல்லமை தான் என்னுடைய வல்லமை, தேவனுடைய பார்வை தான் என்னுடைய பார்வை, தேவன் என்னோடு பேசுகிறது தான் என்னுடைய வேலை. தேவனோடு பேசுவது, தேவனோடு உறவாடுவது மட்டும்தான் நம்முடைய பணி. நம்ம என்ன செய்யணும்? என்ஜின் ஸ்டார்ட் ஆகணும், அவ்வளவுதான். என்ஜினை ஸ்டார்ட் பண்ண பிறகு என்ஜின் அந்த பயணம் முடிகிற வரைக்கும் என்ஜின் இயங்கும் நிலையில் இருக்கும், அவ்வளவுதான். யார் அதை நடத்துகிறா? தேவன் அதை நடத்துகிறார். டபுள் என்ஜினை தூய ஆவியானவர் நடத்துகிறார். இன்னொரு உண்மையை நம்ம புரிந்து கொள்ளணும். இந்த அடிபணிதல் என்பது தெய்வீகமானது. அடிபணிதல் என்பது தெய்வீகமானது. அது திருத்துவத்தின் கோட்பாடு. அது அடிபணிதல் என்பது திருத்துவத்தின் கோட்பாடு. திருத்துவம் என்ன சொல்லுகிறது? அவர் ஒன்றாய் இருக்கிறார். யோவான் 17ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்கிறார் பாருங்க. யோவான் 17ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அந்த திருத்துவத்தின் மகிமையை நம்ம அங்கே பார்க்க முடியும். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த திருத்துவத்தின் மகிமையை அங்கே சொல்கிறார் பாருங்க. நான் 3ஆம் வசனத்திலிருந்து பாருங்கள். ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவனாகிய இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன். பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நீர் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரிகையை செய்து முடித்தேன். இதுதான் இந்த டபுள் என்ஜின் உடைய ரகசியம். நீர் எனக்கு நியமித்த, இங்கே பாருங்கள், நல்லா சொல்கிறாரு. பூமியிலே உம்மை நான் மகிமைப்படுத்தினேன், பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியை செய்து முடித்தேன். அப்போ பூமியில் மகிமைப்படணும், தேவனுடைய நாமம் மகிமைப்படணும்னா அவர் நியமித்ததை நாம் செய்து முடிக்கணும். அவர் நியமித்ததை நாம் செய்து முடிக்க அவருக்கு கீழ்ப்படியணும், அவருக்கு அடிபணியணும். அப்போ ஆண்டவர் அப்படி சொல்கிறார் பாருங்க. நாம் ஒன்றாய் இருக்கிறது போல பாருங்க. 20ஆம் வசனம் பாருங்க. 20ஆம் வசனம். நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறதும் அல்லாமல் இவர்கள் வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்வேன். அவர்கள் எல்லோரும் ஒன்றாய் இருக்கவும் பிதா நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்களும் நம்மில் ஒன்றாய் இருக்க வேண்டிக் கொள்ளுகிறேன். அடுத்த வசனம் பாருங்க. நாம் ஒன்றாய் இருக்கிறது போல, ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். நாம் ஒன்றாய் இருக்கிறது போல, அங்கே ஒருமை இல்லை, பன்மை இருக்கிறது. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை, இந்த ஒற்றுமை, ஒரு மனம், ஒரே திசையை நோக்கி இயங்கும் 2 என்ஜின்கள், ஒரு சிந்தனையோடு இயக்குகிறவரினுடைய கரங்களினுடைய அந்த விரல்களுக்கு அடிபணிந்து, இயக்குகிறவரின் விரல்களுக்கு அடிபணிந்து செயல்படுவதைத்தான் மகிமை என்று சொல்லுகிறார். அதை என்ன சொல்கிறாரு? நீர் எனக்கு தந்த மகிமை அப்படின்னு சொல்கிறார். நீர் எனக்கு தந்த மகிமை.
அவர் நமக்கு பிதாவாகிய தேவன் தந்த மகிமை. அந்த மகிமை என்ன தெரியுமா? ஒரு மனம், சமர்ப்பணம். அந்த ஒரு மனமும் சமர்ப்பணமும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வர வேண்டும் என்றால் தேவனை அறிகிற அறிவில் அவன் தேரணும். தேவனை அறிகிற அறிவில் அவன் தேரணும். இதை அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதும்போது 2 பேதுரு அந்த 1ஆம் அதிகாரத்திற்கு வாங்க. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் அங்கே பாருங்கள், அவர் அழகாக சொல்லுவார். 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவுள். உங்களுக்கு கிருபைன்னா என்ன தெரியுமா? அதிகாரம். கிருபையும் சமாதானமும். இந்த சமாதானம் என்பது என்ன தெரியுமா? அது இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த செயல் திட்டம். இப்போ பிதா அந்த செயல் திட்டத்தை குமாரனுக்கு கொடுத்தார். குமாரன் இந்த பூமியில் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றி அவருடைய அதிகாரத்தை நமக்கு கொடுத்து அதே செயல் திட்டத்தை நமக்கு கொடுத்துருக்கார். நீங்கள் தேவனுடைய செயல் திட்டத்தில் இருந்தீங்கன்னா உங்களுக்கும் தேவனுக்கும் இடையே அந்த சமாதானம் இருக்கும். உங்களை விட்டு விலக மாட்டார். நீங்கள் உங்கள் திட்டத்தை தேவனுடைய ராஜ்யத்தில் செயல்படுத்தணும்னு நீங்கள் முயற்சி பண்ணீங்கன்னா தேவன் உங்களோட சமாதானமாக இருக்க மாட்டார். உங்களை தாண்டி வேறொரு இடத்துல போவார். சவுலை தாண்டி தாவீதின் இடத்துல போனது போல. பிரியமாக தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நம்மை அவருடைய திட்டத்திற்காக நம்மை பண்படுத்துகிற தேவன். மெய் ஞானத்தை நமக்கு கொடுக்கிறார். இப்போ பாருங்கள், இங்கே 3ஆம் வசனம் 1:3, தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவர். இப்போ தம்முடைய மகிமைனா என்ன? அந்த ஒன்றாக இருக்கிறது. தேவனும் கிறிஸ்துவும் அவரால் மீட்கப்பட்டவர்களும் ஒன்றாக இருப்பது. இப்போ நம்முடைய பயணம் எதை நோக்கி போகிறது? எகிப்திலிருந்து கானானை நோக்கி போய்கிட்டு இருக்கு. இஸ்ரவேலர் எங்கிருந்து எங்கே புறப்பட்டு போகிறாங்க? இஸ்ரவேலருக்கு முதல்ல எகிப்திலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை. அந்த விடுதலையை அவர்கள் பெற்றவுடனே மோசேயும் அந்த தேவ மனிதர்களோடு எங்கே போகிறாரு? கானானை நோக்கி புறப்பட்டு போகிறார். இப்போ மோசே தனி வழியாக போகலை. மோசேயின் வழியாகத்தான் விடுதலை ஆண்டவர் கொடுத்தாரு. அதை முதல்ல மோசேக்கு கொடுத்தாரு. அதற்கு பிறகு மோசேயின் மூலமாக எகிப்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்ட ஜனத்தையும் விடுவித்து மோசே அந்த ஜனங்களோடே அந்த கானானை நோக்கி போகிறார். தேவனுடைய சித்தத்தில் மோசே இடங்கும் வரை தேவன் அவரோடு கூட இருந்து அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறார். இந்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய தேவ நடத்துதலை பெற மோசே காலமே தேவ சமூகத்திற்கு போவான். அதுதான் வனாந்தர அனுபவம். அதுதான் வனாந்தர அனுபவம். நீங்கள் ஓய்வுக்கு பிறகு தேவ பிரசன்னத்தை தரிசிக்காமல் உலகத்தில் நுழைஞ்சா உங்கள் வாழ்க்கையில் உங்கள் என்ஜின் எதிராக தான் செயல்படும். சேம் டைரக்ஷனில் போகாது. இப்போ முன்னாடி ஒரு என்ஜின், பின்னாடி ஒரு என்ஜின். இந்த பின்னாடி இருக்கிற என்ஜின் சேம் டைரக்ஷனில் போகாமல் வேறு டைரக்ஷனில் போனால் என்ன ஆகும்? என்ன ஆகும் யோசிச்சு பாருங்கள். முன்னால் போகிற என்ஜினும் பின்னால் போகிற என்ஜினும் சேம், ஒரே பலம். முன்னால் போகிற என்ஜினுக்கு இந்த பின்னால் போகிற என்ஜின் கூட போகலைன்னா என்ஜின் ரெண்டும் இயங்கிக்கிட்டு இருக்கும், 2 டைரக்ஷனில் இயங்கிக்கிட்டு இருக்கும், அங்கேயே நிற்கும். அவ்வளோதான், அது புறப்படாது. உங்களுக்கு புரியுதா? உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லாததற்கு காரணம் என்ன தெரியுமா? ஏன் திட்டம் நிறைவேறணும்னு நீங்கள் ஆண்டவர்கிட்ட போராடுறீங்க. ஆண்டவர் ஏன் திட்டத்தின்படி நீ வா, உன் திட்டத்தை நான் நிறைவேற்றுவேன்னு சொல்கிறாரு. நம்ம மாட்டேங்கிறோம். அப்போ 2 இன்ஜினும் 2 டைரக்ஷனில் இயங்கிட்டு இருக்கு. பிரயாணம் துவங்க முடியலை, நின்ன இடத்துலையே நின்றுட்டுருக்கு. தேவனுடைய சித்தத்தை புரிந்து கொண்டு
தேவனுடைய அனாதி தீர்மானத்தை புரிந்து கொண்டு அவருக்கு அடிபணிவோர் பாக்கியவான்கள். அவங்க முன்னேறி போவார்கள், மலைகளை ஏறுவாங்க, பள்ளத்தாக்க கடந்து போவாங்க. அந்த பிரயாணம் நிற்காது, போயிட்டே இருக்கும், மரண பரியந்தம் போயிட்டே இருக்கும். அது பல பல ஸ்டேஷன்களை கடந்து போகும். அது வனாந்தர வழியாக போயிட்டே இருக்கும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மோசே இந்த ரகசியத்தை புரிந்து கொண்டார். தேவனுக்கு அடிபணிதல் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கும்படி தான் இந்த வனாந்தர வாழ்வை கர்த்தர் அனுமதிக்கிறார். நமக்கு வனாந்தர வாழ்வு வேண்டான்னு நினைக்கிறோம். வனாந்தர வாழ்வு எதுக்கு? என்ன, நீங்கள் வனாந்தர வழியாக நடத்த வேண்டாம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? என் வார்த்தைக்கு கீழ்ப்படிவாயோ கீழ்ப்படிய மாட்டாயோ என்று உன்னை நான் சோதித்து அறியும்படி 40 வருஷம் வனாந்தரத்தில் உன்னை நடத்துவேன் அப்படின்னு சொல்கிறார். ஏன் நடத்துகிறாரு? விடுதலைக்கு பின்பு தேவ சித்தத்தை செய்கிற அந்த அந்த ஒரு நோக்கத்திற்கு நீங்கள் கீழ்ப்படியணும்னா நீங்கள் உங்களுடைய ஜென்ம சுபாவம் அழிக்கப்படணும். உங்களுடைய ஜென்ம சுபாவம் அழிக்கப்படணும். இந்த உலக பாரம்பரியங்கள் நொறுக்கப்படணும். ஏற்கனவே கட்டி எழுப்பப்பட்டு இருக்கிற பல தவறான காரியங்களை ஆண்டவர் அடித்து நொறுக்கி அதை வந்து அப்புறப்படுத்தி ஆண்டவர் ஒரு புதிய அஸ்திபாரத்தை போட்டு புதிய நோக்கத்தோடு கூட என்னை ஆண்டவர் பயன்படுத்த விரும்புகிறார். வனாந்தர அனுபவம் இல்லாமல் தேவனுடைய வல்லமைய அற்புதங்களை அதிசயங்களை இந்த பூமியில் செய்ய முடியாது. உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் அடையாளம் நடக்கணுமா? தேவனுக்கு அடிபணிங்க, கீழ்ப்படிதலோடு நிற்காதங்க. கீழ்ப்படிதல் துவக்கம், முதல் படி. அடுத்த படி அடிபணிதல். இந்த அடிபணிதலில் தேவன் நமக்கு அருளுகிற அதிகாரத்தை அடுத்தபடியாக உத்தமமாக நம்ம செயல்படுத்தணும். தேவன் அருளுகிற அதிகாரம் இருக்கு பாருங்க. மோசேக்கு ஆண்டவர் அந்த அதிகாரத்தை கோலில் கொடுத்தாரு. என்ன சொல்லுவார்? அந்த கோலை கையில் பிடிச்சிக்கிட்டு போப்பா அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவார். என்ன சொல்லுவார் பாருங்க, யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் பாருங்க 21ஆம் வசனம் பாருங்க. 21, 22, 20ஆம் வசனத்திலேருந்து வாசிக்கிறேன். அப்பொழுது மோசே 20 வேண்டாம், 21 பாருங்க. 21, அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, நீ எகிப்திலே திரும்பி போய் சேர்ந்த பின் உன் கையில் அளித்திருக்கிற அற்புதங்கள் யாவையும் பார்வோனுக்கு முன்பாக செய்யும்படி எச்சரிக்கையாயிரு. ஆகிலும் நான் அவன் இருதயத்தை கடினப்படுத்துவேன். இப்போ பாருங்க, உன் கையில் அளித்திருக்கிற அற்புதங்கள். இப்போ கையில் வெறும் கையில் அற்புதம் இருக்குது, அப்படிதானா? இப்போ உன் கையில் என்ன இருக்குப்பான்னு கேட்காரு ஆண்டவர். அவன் கையில் கோல் தான் இருக்குது, ஆடு மேய்க்கிற கோல். இப்போ அந்த ஆடு மேய்க்கிற கோலை கீழே போடுங்கிறாரு. உடனே அது சர்ப்பமாக மாறுது. ஒரு ஒரு மரத்துண்டு, வெட்டப்பட்ட மரத்துண்டு டக்குன்னு சர்ப்பமாக மாறுது. அதை தான் ஆண்டவர் சொல்கிறார், உன் கையில் அற்புதம். உங்கள் கையில் அற்புதத்தை ஆண்டவர் செய்ய வல்லவர். நீங்கள் அடிபணிஞ்சால் தான் அதை கொடுக்க முடியும். ஏன்னா அது ஆபத்தானது. ஆண்டவருடைய வல்லமையும் ஆண்டவருடைய அதிசயமும் ஒரு பண்படாத மனிதன் கையில் போனால் அது எந்த அளவுக்கு தேவனுடைய நாமத்திற்கு அபகீர்த்தியாக மாறும், ஜனங்களுக்கு ஆபத்தாக மாறும். அப்போ அடிபணிகிற மனிதனுடைய கரங்களிலே அதிசயங்களையும் அற்புதங்களை கர்த்தர் கொடுக்கிறார். அப்போ அடிபணிவதற்கு மோசே 40 வருடம் வனாந்தரத்தில் வாழ வேண்டியது இருந்தது. அது கட்டாயம். நீங்களும் நானும் அந்த வனாந்தர பாதை வழியாக செல்வது அவசியம். அது தேவ திட்டம், அதை மறுக்கவே முடியாது. இப்போ மோசே நேற்றைய தினத்தில் நம்ம பார்த்தோம். மோசே 3 முறைக்கு மேல் 4 முறை என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் எனக்கு என்னுடைய அறிவில் 3 முறை அவன் தேவனுடைய சன்னிதானத்தில் விழுந்து கிடந்தான். 40 நாட்கள் விழுந்து கிடந்தான். இப்போ தேவனுடைய சமூகத்தில் விழுந்து கிடப்பது தான் அவனுக்கு பிரதானமான வேலை. ஆசரிப்பு கூடாரத்திற்குள்ளே நுழைவது தான் அவனுடைய அனுதின வேலை. பாருங்க தேவ பிள்ளைகளே,
நாம் ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து கிடப்பது தான் பெரிய வேலை, பெரிய வேலை. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் 6ஆம் அதிகாரத்தில் சபையில் பிரச்சனை வந்தது. அப்போது அந்த அப்போஸ்தலர்கள், ஆதி அப்போஸ்தலர்கள் சொன்ன வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. நீங்கள் பார்த்தீங்கன்னா 6ஆம் அதிகாரம் பாருங்கள் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம். இந்த இடைவிடாமல் தரித்திருக்கிறதுல முதல்ல வருகிறது என்னன்னா, தேவனுடைய பாதத்தில் தரித்திருப்பது. ஜெபம் பண்ணுவதிலும் வேத வசனத்தை தியானிப்பதிலும் தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கிறது தான் நமக்கு பிரதானமான வேலை. ஒவ்வொரு நாளும் அது நடக்கணும். அது தேவனுடைய பாதத்தில் அதிமுக்கியமான வேளையில் அது நடக்கணும். The prime time should be given to your Savior. உங்கள் வாழ்க்கையில் முதல் அந்த மணி வேளை, அந்த முதல் மணி வேளை, it's a prime period, prime time of your life, everyday life. ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் தேவனுடைய பாதத்தில் விழுந்து கிடப்பது மிக 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 அவசியம். தூக்கமா தேவ பிரசன்னமா? இன்னும் கொஞ்சம் கையை முடக்கிட்டு உறங்கணுமா? இந்த சரீரம் அப்படி சொல்லும், ஆனால் ஆவி துடிக்கும். நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி நடக்கணும்னா ஆவி சொல்றத கேட்கணும். உங்களில் தங்கி இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறத நீங்கள் கேட்கணும். தேவனுடைய பாதத்தில் விழுந்து கிடப்பதை நீங்கள் அசட்டை பண்ணுனா உங்களுக்கு வழி தெரியாது. உங்களுக்கு ஆண்டவருடைய வழிகாட்டுதல் கிடைக்காது. மோசே அன்று செய்ய வேண்டிய அற்புதங்கள், அடையாளங்களை தேவனிடத்திலிருந்து பெற்றான். அதற்காக அதிகாலமே தேவனுடைய சமூகத்திற்கு போனார். அந்த 40 வருடம், அதாவது கிட்டத்தட்ட 80 வருடங்கள் தேவனுடைய பாதத்தில் காத்திருந்தார். 40 வருடங்கள் ஒரு வெளிச்சம் இல்லாமல் அந்த வனாந்தர வாழ்க்கை போயிடுச்சு. ஆண்டவர் அவனை மென் பண்ணிகிட்டே இருந்தார். ஆண்டவரே அவனை கர்த்தரே பக்குவப்படுத்தி கொண்டிருந்தார். ஆனால் அந்த 40 வருடம் இருக்குது பாருங்கள், கடைசி 40 வருடம், அந்த 40 வருடமும் தேவனிடத்தில் தரித்திருக்கிற மனிதனாக அவன் நடந்தான். அதற்காகத்தான் அவன் 4 முறை 3 முறை தேவ சமூகத்தில் 40 நாட்கள் விழுந்து கிடந்தார். கிறிஸ்து இவருக்கு முன்னடையாளமாக மோசே கிறிஸ்துவுக்கு முன்னடையாளமாக மாறினார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வனாந்தர வாழ்வை அல்ல தட்ட வேண்டாம். இந்த வனாந்தர வாழ்வு தான் நம்மை பரமகானானுக்கு கொண்டு செல்லும். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில் அவருடைய அனுபவங்களை, அவர் நடத்தும் பாதையில் அடிபணிஞ்சு இடக்கு பண்ணாமல் ஓடுவோம். வாழ்நாளெல்லாம் ஓடி முடிப்போம். நமக்குன்னு வைத்திருக்கிற அவருடைய இலக்கை நோக்கி முன்னேறி செல்வோம். நாம் ஒரு டபுள் என்ஜின் ட்ரெயின், நமக்குன்னு ஒரு டைரக்ஷன் கிடையாது, தேவ டைரக்ஷனில் ஓடிக்கிட்டே இருப்போம். கர்த்தர் நம்மை நடத்துவார். அன்புள்ள பிதாவே, இந்த காலை வேளை காமி துதிக்கிறோம். எங்களோடு பேசுகிறீர், எங்களை உருவாக்குகிறீர், எங்களை உருவாக்கி வணைந்து ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்ற எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறீர். உடைய வார்த்தைக்காய் நன்றி ஆண்டவரே. என்னையும் எங்களையும் ஆசீர்வதியும். தொடர்ந்து உடைய கிருபை எங்களை தாங்கி நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.